எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பேசுறதுக்கு தான் போனேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதிவாணன். அப்புறம் தேர்தல் மேலாண்மை ஆதவர்ஜுனா இவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு விஜய் சொன்னா, சிபிஐ ஓகே விஜய் போயிட்டு வாங்கன்னு அவங்க மேல தான் நடவடிக்கை எடுக்குமா என்னங்கிறது இல்ல. அதாவது எப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தலைவரே களத்துல போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. விஜய் கையை காட்டினார்னா புஷி ஆனந்த கையை காட்டினார். புஷி ஆனந்த் ஏற்கனவே மீதி 3 பேரை கையை காட்டிட்டாங்க. எனக்கு அதுக்கு பிரமிச்சது இங்க ஸ்டேஷன்லயே மதிவாணனை புடிச்சு உள்ள போடுங்கன்ட்டு போயிட்டாரு. அதுதான் பிடிச்சிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, என்னை பெர்மிஷன் வாங்க சொன்னாங்க, நான் போலீஸில் அடங்கி பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சம்பவம் நடந்த இடத்துல எல்லா நியூஸ் சேனல்ல இவருதான் சார் காட்டிட்டு இருப்பாங்க. அங்க வை இங்க வை, அதை போடாது இதை போடாது, இவரு தானே ஃபுல்லா. இது அந்த ஏற்பாடு வேறமா, அது பெஞ்சு போடுற டேபிள். இப்போ இதில் பெஞ்சு போடல இல்லை, வேனே நேரடியால வந்துருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. போலீஸ்ல பெர்மிஷன் கேட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டேன். வேன் வந்துச்சு, வேனுக்குள்ள இருந்ததெல்லாம் ஆதவர்ஜுனா கேமரா வச்சு ஷூட்டிங் பண்ணது இதெல்லாம் அது நீங்க அவங்கள தான் கேட்கணும் ஆட்டாங்க. 40 பேர் தண்ணி வைக்காதுக்கு என்ன யார் பார்க்கறனா அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்பா எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் நீ தானே பொதுச் செயலாளர். இல்லைங்க, எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை.